நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரை. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். நான் வந்து ஒரு பிஎஸ்சி ஐடி முடிச்சு ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன். வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா வந்து கரெக்டாக வந்து 9:20 வந்து ஆஃபீஸில் இருக்கணும், கான்ஃபரன்ஸ் கால் அப்படின்னு போடுவாங்க. அப்போ இருந்தே அந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து 9 மணிக்கான ஸ்டார்ட் ஆன ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு 6:45 7 மணி வரைக்கும் அதே ப்ரெஷரில் தான் கொண்டு போவாங்க. 2 மணிக்கு ஒரு கான்கால், 4 மணிக்கு ஒரு கான்கால், எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு அந்த டே ஃபுல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கும். அது இல்லாமல் வந்து 1 டே கூட லீவ் நமக்கு தரமாட்டாங்க. சரி, ஒரு பர்மிஷன் கேட்டு போகலாம்னா வந்து அந்த பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப அப்படியே போனாலுமே வந்து நான் எக்ஸ்ட்ரா டைம் நான் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். சரி, இப்போது ஒர்க் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கலாம்னா அந்த மாதிரி இருக்க முடியாது என்னால். ஏன்னா வந்து டெய்லி டார்கெட் இத்தனை ஃபைல்ஸ் பண்ணி ஆகணும், டெய்லி 2 ஃபைல் முடிக்கணும். கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஃபைல் கம்ப்ளீட் பண்ணாங்க, அடுத்த நாள் இப்போனா அடுத்தது 0 அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்படியே ஓப்பனாகவே கேட்பாங்க. பர் டே நம்ம எவ்வளோ சேலரி வாங்கணுமோ அந்த சேலரி சொல்லியே வந்து இந்த சேலரி வந்து கொடுக்கறதுக்காண்டி தான் நம்ம வச்சுருக்கோமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200-300 கால்ஸ் பேசணும். அவ்வளோ பேசியும் கன்வெர்ட் ஆகணும்னா அது ஒரு ப்ரெஷர் இருக்குது. இவ்வளோ பேசியுமே வந்து நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. முக்கியமாக எல்லாருக்கும் சண்டேனா வந்து ஃபேமிலியோட தான் எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இங்கே நான் பார்த்தோம்னா நான் ஒர்க் பண்ணுற நேரத்தில் பார்த்தோன்னா வந்து சண்டேவில் லீவ் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து நம்ம வாழ்க்கையிலேயே போயிட்டுருக்கேன். இதுக்கு என்ன சொல்யூஷன்? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்து வேலைக்கு 2 நாள் வேலைக்கு போனால் எனக்கு லாஸ் ஆஃப் தேவை அப்படின்னா 1 மாதம் வேலைக்கு போனால் சம்பளமே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும்? டெய்லி ஒரு பதட்டம், மனப்பதட்டம். இதனால் என்ன ஆச்சுன்னா சரியாக தூக்கமே வராது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்போமா ஒரு பதட்டத்திலே இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே வீட்டில் இருந்தாலும் நல்லா தூங்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். தவிர ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கான்னு தெரியல. நான் அப்படி நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருக்கவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயமானு எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நான் யோசிக்கும் போது இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து இன்றைக்கி நமக்கு வருமானம் வேணும், ஃப்யூச்சருக்கு நமக்கு வருமானம் வேணும் அப்படின்னு வந்து வேலை பார்த்துட்டே வந்து ஒரு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் வந்து ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றியில் தான் எங்களோட வெற்றி இருக்குதுன்னு கம்பெனியோட வாசகத்துலேயே இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானும் என்னோடய கணவன் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரம் நான் வேலையும் பார்த்துட்டு இந்த இதுவும் நம்ம பண்ணிட்டு நானும் என்னோடய கணவன் சேர்ந்து பண்ணுவேன். டெய்லி ஒரு 1 மணி நேரம் வேலை போகும்போது ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்போது ஒரு நபர்த்தையாவது நான் கம்பெனி முடிச்சுட்டு நிறுவனம் 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. விஷன் 2 வச்சு ஒரு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நிறுவனமாக நம்மளோட நிறுவனம் தான். ஸோ விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மக்களும் வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிஷன் பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் லெவலில் வந்து நம்பர் 1 அப்படின்ற பெஞ்ச் மார்க் வந்து நம்ம வந்து டைரக்ட் செல்லிங் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 2006 பார்த்தீங்கன்னா ISO சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட வந்து 21 வருஷமாக வந்து இந்த நிறுவனம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வீட்டில் வெளியே சொல்கிறேன். நிறுவனத்தோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா என் பேர் கௌதம் வழியில் தான் வந்து நிறுவனத்தோட ஃபவுண்டர், மேனேஜிங் டைரக்டர். பிலிம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நிறுவனத்தோட தலைமையில் தான் நிறுவனம் ஸ்டார்ட் ஆச்சு. கௌதம் காலேஜர், கண்ணர் பிசி, தீபக் சூர் இந்த 3 பேரோட தலைமையில் தான் நிறுவனம் வந்து ஸ்டார்ட் செய்யப்படுது. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 ப்ராடக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 450+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்கலாம். எக்ஸ்டென்சிவ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ், நம்ம கொடுக்குற பணத்துக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். ப்ராஃபிட் பேஸ்டு ப்ராடக்ட், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி, நமக்கு இந்தியன் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின் டி, இது பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். வைட்டமின் B12 நம்மளோட போனில் உள்ள பிளட் செல்ஸை வந்து நமக்கு புதுசாக க்ரியேட் பண்ணும். வைட்டமின் C நம்மளோட செல்லை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். கான்சன்ட்ரேஷன் மினரல் ட்ராப்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து வாட்டர் சாப்பிட்றாங்க வந்து மினரல் சொல்லலாம் அப்படின்னா வந்து மினரல் நிறைய பேர் வீட்டில் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மினரல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொடுக்குறது தான் மினரல் வாட்டர். ஸோ இது வந்து ட்ராப்ஸ் வகையில் இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு
தண்ணியில் உள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்கு வந்து முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டி மெடிசனில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் தர்றாங்க. ஸோ இது வந்து ஸ்பைருலினா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இதில் கிடைக்கும். ஆலோவேரா நம்ம பாடி ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஆம்லா பார்த்தீங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். நோனி நம்ம வந்து இந்த கிரானிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க, ரொம்ப வருஷமாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். கொலஸ்ட்ரால் மாட்டு சீப்பாலும் கொடுக்குறாங்க. ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு வந்து 1.5 வயசு குழந்தைங்க வந்து நம்ம கொடுக்கலாம். ஃப்ளெக்ஸ் ஆயில் இது வந்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேனடாமா ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பிளட் செல்ஸை வந்து புதுப்பிக்கும். குர்குமின் மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொடுக்குறாங்க. நீம் சுகர் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சதாவரி மேக்ஸ் பெண்கள் நலனுக்காண்டி வந்து சதாவரி மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேதிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, தைராய்டு இருக்குது, இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாமே வந்து முழுவதுமாக நான் சரி பண்ணி நினைக்கிறேன். ஆயுர்வேதிக்குன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஹெல்த் சப்ளிமெண்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ப்ரோட்டீன் இல்லைன்னா வந்து நம்ம அன்றாட நிலையை வந்து நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காகவே வந்து 2 டைப்பான ப்ரோட்டீன் கொடுத்தாங்க. இப்போ 18 வயசு மேலே உள்ளவங்களுக்கு வந்து நார்மல் சோயா வந்து நம்ம கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து 2 ஃப்ளேவரில் வந்து ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்குறாங்க. பெண்கள் நாளுக்காக பார்த்திங்கன்னா அயன் ஃபோலிக் புது ரத்த அணுக்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அயன் ஃபோலிக் வந்து கொடுக்குறாங்க. நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு கால்சியம் கொடுக்குறாங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் நியூ கண்ட்ரோல் கேப்சூல் கொடுக்குறாங்க. நம்ம பாடியோட டீடாக்ஸ் நச்சுத்தன்மை நீக்கிறதுக்காண்டி வந்து நமக்கு வந்து ஃபுட் பேச்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ நியூட்ராசிட்டிகளில் பார்த்திங்கன்னா பெண்கள் நலனுக்காக சம் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. முடி நல்லா ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கணும், நெகை உடையாமல் இருக்கிறது, ஹேர் ஸ்கின் நீட்டாக கொடுக்குறாங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதேமாதிரி தைராய்டு, பிசிஓடி அதெல்லாம் இருக்குது. ஹேர் மால் கேப்சூல் கொடுக்குறாங்க. என்னோட இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு கார்டியோ கேர் ரேஞ்சில் வந்து எல்ஆர்ஜின் கொடுக்குறாங்க. ஃபியூட்டன் கொடுக்குறாங்க. நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்குறாங்க. ஃபியூட்டன் கொடுக்குறாங்க. நம்ம பாடி வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ரெஸ்லிங் அப்படின்ற கேட்டகரியில் கொடுக்குறாங்க. போனை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுன்னு இன்னும் அட்வான்ஸாக வந்து குளுக்கோசமைன் அண்ட் கொலாஜின் அப்படின்ற கேட்டகரியில் கொடுக்குறாங்க. நம்ம பாடியோட உடம்புல உள்ள நச்சுத்தன்மை நீக்கிறதுக்காண்டி ஃபைபர், அந்த மலச்சிக்கல் செரிமானம் சரியாக ஆக மாட்டேது அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு ஃபைபர் கொடுக்குறாங்க. கண் சம்மந்தமாக இந்த கண்ணில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, தூர பார்வை கிட்ட பார்வை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஐ விஷனுக்காண்டி ஐ சப்போர்ட் கேப்சூல் கொடுக்குறாங்க. ரொம்ப ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு வந்து என்னதான் நான் ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணாலும் சில பேருக்கு வந்து படுத்தா வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ற சிந்தனையிலே வந்து தூக்கமே வராது. ஸோ நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்காண்டி மெலாட்டனின் ஓர்ஸ்டு அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துட்ருக்காங்க. பியூர் அட்வான்ஸ்டாக வந்து ஷார்ப் அப்படின்ற கேட்டகரியில் வந்து நமக்கு வாட்டர் பியூர் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஜப்பானீஸ் டெக்னாலஜி. ஸோ எல்லாத்துலேயும் வந்து 3 ஃபில்டர் தான் இருக்கும். நமக்கு 4 ஃபில்டர்ஸ் கூட நமக்கு அட்வான்ஸ்டாக கொடுக்குறாங்க. வாட்டர் பியூரிஃபையர் ஜக்கும் புது மாடல் நம்ம கொடுக்குறாங்க. அதுமாதிரி ஏர் பியூரிஃபையர், வீசிங், ஆஸ்மா, டஸ்ட் அலர்ஜி, ஏசியில் அதிக நேரமாக உட்காந்துருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து பியூரிஃபை பண்ணி நமக்கு ஒரு சுத்தமான காற்றை வந்து கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து இந்த வீசிங் ரொம்ப வருஷமாக வீசிங் இருக்குன்றவங்க கம்ப்ளீட்டாகவே வெளியே வர முடியும். ஹேர் ட்ரையர் ஷாம்பு அப்படின்ற கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஹேர் கேர் கேட்டகரி கிட்டத்தட்ட வந்து 6 டைப் ஆஃப் ஷாம்பு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஹேர் டைப்பில் நார்மல், ட்ரை, எக்ஸ்ட்ரா ட்ரை, ஆயில் ஹேர் அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு ஷாம்பு கொடுக்குறாங்க. ஹேர் ஸ்பா, ஹேர் கண்டிஷன், ஹேர் ஆயில், ஹேர் ஸ்டீம் அப்படின்னு ஒரு ஹேருக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் வேணுமோ எல்லாமே நம்ம கொடுக்குறாங்க. அதாவது ஃபேஸ் கேர் கேட்டகரியில் வந்து ஃபேஸ் வாஷ், ஃபேர்னஸ் க்ரீம், ஆன்டி ஏஜிங், நைட் க்ரீம், டெய்லி மாய்ஸ்சரைசர், கிளன்சர் அண்ட் டோனர். ஒவ்வொரு ஃபேஸுக்கு வந்து ஃபேஸுக்குமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின் டைப் ஆஃப் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு க்ரீம்ஸ் தர்றாங்க. SPF 50+ வந்து சன்ஸ்க்ரீன் தர்றாங்க. பாடி கேர் அப்படின்ற கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சோப் ஒரு 4 டைப்ஸில் சோப் தர்றாங்க. பாடி லோஷன் தர்றாங்க, ஃபுட் க்ரீம் தர்றாங்க, ரிலீஃப் க்ரீம், கை கால் க்ரீம் அப்படின்ற ஒரு ரிலீஃப் க்ரீம், ஹேண்ட் வாஷ் தர்றாங்க, பர்ஃப்யூம் தர்றாங்க, ஹேண்ட் கிளென்சிங் ஜெல் தர்றாங்க. மேட் கேவ் அப்படின்ற கேட்டகரியில் வந்து நம்மளோட இன்ஜினோட ஆயில் வந்து அதிகப்படுத்துறது வந்து இந்த 2 வீலர் 4 வீலருக்கு வந்து இன்ஜின் ஆயில் கொடுக்குறாங்க. உமன்ஸ்க்காண்டி உமன் ஹைஜீனுக்காண்டி டியோ கார்டன் அப்படின்ற கேட்டகரியில் வந்து இன்டிமேட் வாஷ் அந்த நாப்கின் 100% பியூர் காட்டனில் வந்து நமக்கு நாப்கின் கொடுக்குறாங்க. நேச்சுரலாக எனக்கு வேணும் ப்ராடக்ட், நேச்சுரலாக தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். நேச்சுரல் அப்படின்ற கேட்டகரியில் வந்து ஃபேஸ் வாஷ், ஃபேர்னஸ் க்ரீம், ஹீட் ஆஃப் மாஸ்க், ரப்பு, ஹேர் மாஸ்க் கொடுக்குறாங்க. ட்ரூமேன் பெண்களுக்கு தான் எல்லாமே ஆண்களுக்குமே தனியாக இருக்குது. ட்ரூமேன் அப்படின்ற கேட்டகரியில் வந்து ஆண்களுக்குமே வந்து தனியாக வந்து பார், டியோட்ரண்ட், ஃபேஸ் வாஷ் கொடுக்குறாங்க. ஸ்கின்னை வந்து ஸ்கின் ஃபார்மானன்ற கேட்டகரியில் ஸ்கின்னை இன்னும் அட்வான்ஸாக வந்து எனக்கு ஏஜ் சின்ன வயசுல ஏஜிங் இருக்குது, நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, எல்லாமே நான் சரி பண்ணிட்டு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஸ்கின் ஃபார்மானன்ற கேட்டகரியில் வந்து நமக்கு பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபேஸ் மாஸ்க் கொடுக்குறாங்க.
மிஸ்ரலா கண்டென்ட் கேட்டகரியில் வந்து கலர் காஸ்மெட்டிக்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு ப்ரைடலுக்கு என்னென்ன நமக்கு தேவைப்படுமோ பியூர் காஸ்மெட்டிக்ஸ்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. வெளினோ அப்படின்ற கேட்டகரியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வாங்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து லிப்ஸ்டிக், ஐலைனர், நமக்கு வந்து காம்பேக்ட் பவுடர், நெய் பாலிஷ் வெளினோ அப்படின்ற கேட்டகரியில் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நாடு வந்து விவசாயத்தையும் காப்பாற்ற முடியாது. ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 4 பருவத்துக்கு பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம், விதைக்கும் பருவம் அப்படின்னு ஒவ்வொரு பருவத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு அப்படி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே பயோ அப்படின்ற கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஹெல்த் ஃபுட்டு, குக்கிங் ஆயில் கொடுக்குறாங்க. டீ, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், ஃப்ரெஷ்ஷப் ட்ரிங்க், ரெஸ்லிங் ஷேக் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்காண்டி வந்து நமக்கு பார் கொடுக்குறாங்க. ப்ரோட்டீன் ஸ்நாக் பார் நமக்கு கொடுக்குறாங்க நட்ஸோட வச்சு. அதுமாதிரி ஓரல் கேர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து 3 டைப்பில் வந்து பேஸ்ட் கொடுக்குறாங்க. டியூபான் பிளாஸ்டிக் வந்து 4 டைப்பாக ட்ரெஸ் கொடுக்குறாங்க. மவுத் வாஷ் கொடுக்குறாங்க. ஸோ ஹோம் கேர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், துணி துவைக்கிற லிக்யூடு, பாத்திரம் வைக்கிற லிக்யூடு, துணி துவைக்கிற பவுடர் அப்படின்ற கேட்டகரியில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நிறையா அப்படி தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நான் வெஸ்டீஜ் தெரியும், வெஸ்டீஜில் ஆல்ரெடி இருக்கேன், இதெல்லாம் பெருசாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இந்த டீமில் ஜாயின் பண்ணனால என்னென்ன இதெல்லாம் ஓகே. ஏங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளி மார்க்கெட்டில் இருக்குல்ல, நான் ஏங்க உங்களில் வாங்கணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு எனக்குமே வந்துச்சு, ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. ஆனால் ஏன் வாங்கணும்னா இங்கே 9 வகையான வருமானங்கள் தர்றாங்க. நம்ம வாங்கும்போதே எம்ஆர்பிலேருந்து 10% 20% நமக்கு வந்து லெஸ் பண்ணி தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் வாங்குகிற பொருளுக்கே வந்து 5% 16% வந்து நமக்கு பணமாக தர்றாங்க. டீம் பில்டிங் போனஸ் ஒரு 3% தராங்க. டேரக்டர் போனஸ் ஒரு 15% தராங்க. லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் ஒரு 18% தராங்க. ட்ராவல் ஃபண்டுன்னு ஒரு 3% தராங்க. கார் ஃபண்டுன்னு ஒரு 5% தராங்க. ஹவுஸ் ஃபண்டுன்னு 3% தராங்க. எல்ஐ கிளப் போனஸ் ஒரு 2% தராங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 62-65% வந்து நமக்கு வந்து வருமானமாக நமக்கு தராங்க. எப்படிங்க சேவிங்ஸ் அண்ட் கன்சப்ஷன் தான் எப்படி நீங்கள் தருவீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து எம்ஆர்பி 120 ரூபா, ஆனால் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 100 rupees தான் நம்ம கிடைக்கும். வாங்கும்போது 20 ரூபா நமக்கு லாபம். இந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு வருமானம் தருவாங்க. 5%, 8%, 12%, 16% இந்த பேஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு போனஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஓகேங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி எனக்கு வெஸ்டீஜ் பற்றி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் தோணும். ஆனால் இந்த டீமில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? நிறைய பேர் வெஸ்டீஜில் இருக்கலாம். ஆனால் நிறையா பேர் சொன்னது என்னென்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ பெனிஃபிட்டு, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், டீம் வரும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம டீமில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். என்னன்னா பீப்புள் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, பீப்புள் கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்ம சொல்லி தந்துருக்கோம். யார்கிட்ட வந்து நம்ம எப்படி பேசுறது, இதை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லீடர்ஷிப்னால் வந்து லீடர் நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறது கேட்கணும், லீடர்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணணும், அது கிடையாது. லீடர்ஸ்னால் உங்களுக்கு கீழே டீம் வந்திருப்பாங்க, அந்த பீப்புள் கம்யூனிகேஷன் ஸ்கில், யார்கிட்ட எப்படி பேசுறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ எப்படி யார்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற ஒரு ஸ்கில் பற்றி நம்ம பீப்புள் கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். லீடர்ஷிப்னு பண்ணாலே வந்து லீடர் நான் என்ன சொல்கிறேனோ நீங்கள் அதுபடி கேட்டாலே போதும், நீங்கள் மேலே வந்துடலாம், நாங்கள் சொல்கிறது ஃபாலோ பண்ணாலே மேலே வந்துடலாம் அப்படின்னு நிறையா லீடர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையான லீடர்ஷிப் என்னென்னா, நம்ம டீமில் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது, அது மூலமாக இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸ் நாலேஜ், இங்கே என்ன ப்ராடக்ட் நான் சொன்னது எல்லாமே ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் ப்ரீஃபாக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ் வந்து யாருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக இன்கம் எப்படி சம்பாதிக்கலாம், இப்போ கார் ஃபண்டு, ட்ராவல் ஃபண்டுன்னு நிறையா சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம், என்ன பண்ணால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த பிஸ்னஸ் நாலேஜில் தெரிஞ்சுக்கலாம். செல்ஃப் க்ரோயிங் அண்ட் க்ரூமிங், நம்ம எப்படி செல்ஃபாக வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி அழகாக மற்றவங்கள்ட்ட வந்து நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட், இங்கே வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, பணத்தை வந்து எப்படிலாம் சேமிக்கலாம், கடன் வாங்காமல் எப்படி இருக்கலாம், கடன் இருக்குன்னா கடன் வந்து எப்படி வெளியே வரலாம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடி லாங்குவேஜ், யாருக்கிட்ட எப்படி நின்று பேசணும், ஐ டு ஐ கான்டாக்ட், இன்னும் பாடி லாங்குவேஜ் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து கற்றுக்கலாமான்னா இல்லை, நம்ம டீமில் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக நமக்கு சொல்லித்தராங்க. நிறையா பிஸ்னஸ் இருக்கும்.
ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நம்ம பிஸ்னஸ்மே வந்து நமக்கு யூஸ் ஆகும் இந்த இது. சரி. சொன்னதெல்லாம் வந்து ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வெளியே கிடைக்குமானா கிடைக்காது. ஸ்ட்ரீட்டில் வேறு யாராவது லீடர் சொல்லி தருவாங்க, வேறு மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் மேலே இருக்கலாம், அங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீமில் வந்து இன்னும் நம்ம லெசன்ஸ் ரெடி பண்ணி நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டீமில் வரவங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து 2 ஃபாரின் ட்ரிப், நான் ஒரு ஃபாரின் ட்ரிப், எங்கள் ஹஸ்பண்ட் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. அவங்க கார் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் இன்கம் 35 ரூபா இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஹையஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா வந்து 1,36,000 வரைக்கும் வந்து இன்கம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.